ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோவை ரேவதி சமையல். நம்ம இன்றைக்கி சுவையான மல்லி துவையல் தாங்க பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஆயில் சேர்த்துக்கலாங்க. அதில் கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாங்க. கடலைப்பருப்பு வந்து கொஞ்சமாக தான் சேர்க்கணும். அடுத்ததாக உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாங்க. கடலைப்பருப்பு கொஞ்சமாக சேர்த்துட்டு உளுந்தம்பருப்பு கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கலாங்க. அப்போ தான் சட்னி டேஸ்ட்டாக இருக்கும். கடலைப்பருப்பு அதிகம் சேர்க்கக்கூடாதுங்க. உளுந்து நிறையா சேர்த்தோம்னா சட்னி நல்லாயிருக்கும். இது நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாங்க. அடுத்ததாக கொஞ்சம் புளி சேர்த்துக்கலாம். வரமிளகா ஒரு 5 வரமிளகா எடுத்துருக்குறேங்க. இந்த சட்னிக்கு வந்து கொஞ்சம் காரமாக வச்சாதான் டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக மல்லித்தலை நல்லா கழுவிட்டு வச்சுருக்குறேங்க. காம்போடு இருந்தாலும் பரவாயில்ல, காம்போடு சேர்த்து போடுங்க. அப்போ தான் சட்னி டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தியானது. இப்போ நல்லா இதை வதக்கிக்கலாம். இந்த மல்லித்தலை நல்லா வதங்கி வரட்டுங்க. அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இந்த மல்லி துவையல் வாரத்தில் ஒரு தடவையாவது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பவும் ஒரே மாதிரி சட்னி அரைக்காமல் இந்த மாதிரி வாரத்தில் ஒரு தடவை ஹெல்த்தியான மல்லி சட்னி அரைச்சி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதே மாதிரி தான் புதினா சட்னி, இதே மெத்தடு தான். இதே போல் அரைச்சி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது சுடு சாப்பாட்லேயும் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். இட்லி தோசைக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் சட்னியாக செஞ்சிங்கன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தண்ணியாக அரைச்சிக்குங்க. துவையல்னா கெட்டியாக செஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா மல்லித்தலை நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இந்தளவுக்கு இருக்கணும். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது ஒரு மிக்ஸி நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. ரொம்பவும் நெய்ஸாக அரைக்கக்கூடாது. துவையல்னால் கொஞ்சம் குறப்பாக தாங்க அரைக்கணும். இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ நான் மல்லி துவையல் தாங்க செய்ய போகிறோம். அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம தான் அரைக்க போகிறோம். இதில் தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாங்க. நீங்கள் சட்னியாக அரைச்சிங்கன்னா கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் நிறையா விட்டு அரைச்சிக்கலாம். இப்போ கல் உப்பு சேர்த்தாச்சுங்க. கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு துவையல் மாதிரி அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சதுக்கப்புறம் பார்க்கலாம் துவையல் எப்படி இருக்குன்னு. இப்போ பாருங்கள், சூப்பரான மல்லி துவையல் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.